பையனுக்கு ஒரு பாட்டு சொல்லுங்க. நல்லதான் நீங்க சொல்லலாம். என்னாச்சு திடீர்னு? இல்லையா, சரிங்க, நான் உங்க மகனுக்கு தகவல் சொல்றேன்யா. ஐயா, நான் போய் கொரியர் பண்ணிட்டு வந்துடுறேன். உங்க வேகமா சொல்லிட்டு வந்துடுறேன். தம்பி பணம் இருக்காப்பா? இருக்குயா, எங்க கொஞ்சம் இருக்கு. நான் போயிட்டு வாங்கிக்கிறேன். சரி சரி. தேங்க்யூ. ஐயாவுக்கு வந்திருக்கா? ஐயா பார்க்குற அப்படியே நம்ம வேலையில் போய் வைப்போம். மணி, என்னப்பா என்ன பக்கம் இவ்வளவு பேச வந்திருக்காங்க? ஐயா, இவங்கெல்லாம் நல்ல டாக்டர் பார்க்க வந்திருக்காங்க ஐயா. நம்மள பார்க்க வந்தவங்க இருக்காங்க ஐயா. ஓ, நல்ல டாக்டர். நான் என்ன டாக்டர்? ஐயா, நீங்க நல்லா தாங்க ஐயா வைத்தியம் பார்க்குறீங்க. பணம் அதிகமாக கொடுக்குறீங்கன்னு மக்கள் யாரும் நம்ம கிட்ட வரமாட்டாங்க ஐயா. நம்ம கிட்ட வந்தவங்க 2 பேர் தாங்க ஐயா. நம்ம பார்க்க 2 பேரா வந்திருக்காங்க இல்ல? வந்திருக்காங்க ஐயா. உங்களுக்கு நல்ல பணம் வேட்ட கிடைக்கல நினைச்சேன். இல்லைங்க ஐயா, இருக்குங்க வச்சு பணம் வேண்டி பார்த்துக்கலாங்க ஐயா. பார்த்துக்கலாமா? அவ்வளவு பேரோட பணத்தை நீங்க வசூல் பண்ணிடலாமா? பண்ணிடலாங்க ஐயா. சரி, ஒன்று பண்ணு, ஒவ்வொருத்தரையா உள்ள அனுப்பு, உட்காந்துக்கிறேன். டோக்கன் நம்பர் 1. உட்காருங்க. சார், இடது கை எப்பவுமே உழைச்சிட்டே இருக்கு. மறந்து போயிட்டு பகல் வந்துலாம் வேலை செய்ய முடியல. ரொம்ப வலிக்குது. இல்லையே, உங்களை பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா இடது கை மட்டும் வலிக்கிறீங்களா? இடது கையும் சேர்ந்து வலிக்குதா இல்லை இடது கை மட்டும் தான் வலிக்குதா? இடது கை மட்டும் தான் வலிக்குது. ஓகே, இந்த பக்கமா எந்த பக்கம் வலிக்குது உங்களுக்கு? மறந்து போயிட்டு சின்ன செக்கிங் போட்டுக்கலாமா? மாத்திரை கொடுங்க சிம்பிளா. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்லை, பட் இந்த இடது கையில் வலிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாக அந்த இடது பக்கம் ஹார்ட் பக்கமாக போய் கொஞ்சம் ஏதாவது வேற எதுவும் கிரியேட் பண்ணிடக்கூடாது. அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம். ஒரு 100 மாத்திரையும் ஒரு டெஸ்ட் எடுத்துக்கணும் நம்ம. சரிங்களா? இல்லை இல்லை, அதை எடுத்தாதான் சரியாகும். ஒரு 30,000 ரூபாய் செலவழியும். ஆமா ஆமா, நீங்க எல்லாத்தையும் இப்போ முதல்ல பணத்தை ரெடி பண்ணிட்டு சீக்கிரம் எடுத்துட்டு வந்துருங்க. நம்ம ஒரு 100 மாத்திரை கொடுத்து அதையும் சாப்பிட்டா தான் சரியாகும். உடம்பு நல்லா சரி. அப்பயும் போவாதுன்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, தெரியாம வந்துட்டேன். நீங்க இந்த டாக்டர் நம்பி வரலாம். நீங்க முதல்ல மாத்திரை எல்லாம் எடுங்க, பணத்தை கட்டிட்டு எல்லாம் சரியாயிடும். டோக்கன் நம்பர் 2. டாக்டர் டாக்டர் வயிறு வலிக்குது டாக்டர், வயிறு வலிக்குது டாக்டர், வயிறு வலிக்குது டாக்டர், வயிறு வலிக்குது.